சட்னி வச்சுக்கிறேன். காஞ்ச மிளகா கடுகு போட்டு மல்லிக்கீரை கருவேப்பிலை போட்டு தாளித்து தேங்காய் சட்னி வச்சுக்கிறேன். பாருங்க கோதுமை தோசை. கோதுமை தோசையில் வெங்காயம், பச்சை மிளகா, மல்லிக்கீரை, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தோசை மாவு. இதை தோசை மாவு கூட அப்படியே கொஞ்சோண்டு இது கோதுமை மாவு போட்டு நம்ம இது மாதிரி சுட்டோம்னா அருமையாக சூப்பராக இருக்கும். இப்படி தான் கோதுமை தோசை சுடணும். நல்லது, இது உடம்புக்கும் நல்லது. இதே மாதிரி சிம்பிளாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, பொட்டுக்கடலை தேங்காய் வச்சு சட்னி வச்சா நல்லாயிருக்கும். நைட் நேரத்தில் இதை மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சோண்டு தோசை மாவோ இட்லி மாவோ எது இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சோண்டு கோதுமை மாவை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லிக்கீரை, உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அப்படியே எண்ணெய் தேவை உள்ளது எப்படி அவங்களுக்கு எண்ணெய் தேவையோ இதை மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அருமையாக இருக்கும். முருண்டும் இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு கட்டி சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெந்துருச்சு, எடுத்துடலாம். முருன்னு இருக்கு பாருங்கள். இது சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும், சாப்பிட்டாகவும் இருக்கும். இதை மாதிரி நைட் நேரத்தில் செஞ்சுக்கோங்க. தோசை மாவு இல்லை, இட்லி மாவு இல்லை அப்படின்னு ஒன்றும் கவலைப்பட வேணாம். அப்படியே நேரத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியதான். நம்ம என்ன ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி செஞ்சுக்கோங்க. என்ன ஆயில் தேவை இல்லைங்க போட்டுக்கோங்க. ஆயில் தேவை இல்லைங்கிறவங்க இப்படியே ஊற்றி கூட முருன்னு சாப்பிட்டுக்கலாம். வேலையும் நமக்கு கொய்க்காக முடியும். டக்குன்னு யாராவது விருந்தாடி வந்தாங்கன்னா, கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு இதை மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.